நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு காணொலியில் பேச போகிறோம். இதில் என்னுடைய முகரம் தெரியாது. ரெண்டாவது இதை நான் எப்பயும் சுற்றுற பகுதியான இந்த மலையோரமாக பதிவு பண்ணுறேன். சரியாக பதிவாகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பேசுவோம். என்ன பேசலாம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி ஒரு நாவல், அதாவது புதினத்தை குறித்து பேச போகிறோம். ஆல்பர்ட் கேமியோ, இந்த பேரை நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அதாவது புத்தகம் படிக்கிறவங்களா இருந்தால், இல்லை அப்படின்னா அவர் உங்களுக்கு புதியவன இருப்பார். இந்த இருத்தலியல்வாதிகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஆல்பர்ட் கேமியோ. இந்த இருத்தலியம் என்பது ஒரு யதார்த்தவாதம் மாதிரியான ஒன்று தான். பெருசாக நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, இயல்புத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒன்றா இருக்கும். இந்த உலகத்தை ஒரு அபத்தமாக பார்க்கும். இந்த அபத்தத்துக்குள்ளே அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் கொடுக்கும். நான் சொல்கிறது தான் இருத்தலியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. சரி, இந்த ஆல்பர்ட் கேமியோடைய தி ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு புதினம் இருக்குது. ஸோ அந்த புதினத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதனுடைய கதையை அப்படியே பேசிக்கிட்டே போவோம். நாம் இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நாவல் கதையை முழுசாக சொல்கிறது கதையுடைய மைய கதாபாத்திரம் மர்சலாட் அப்படின்னு இருக்கும். அதாவது தமிழில் மெர்சோ அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. மெர்சோ அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அதுதான் எனக்கு வாயில் நுழையிற சொல்லாக இருக்குது. இந்த மெர்சோ அவன் தான் நமக்கு கதையை சொல்கிறான். இந்த மெர்சோ இவனுக்கு ஒரு அம்மா. அவங்க தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற முதியோர் இல்லத்தில் விடப்பட்டிருப்பாங்க. இவன் கொண்டு போய் விட்டுருப்பான். ஏன்னா இவனால் பார்த்துக்க முடியாது, இவன்கிட்ட அவ்வளோவா பொருளாதார வசதி இருக்காது. இவன் செய்கிற வேலையில் பெருசாக சம்பளம் வராது. ஆனால் இவன் தேவைக்கு சரியானதாக இருக்கும். இவன் தான் கூட வச்சு தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுவான். இந்த இடத்துல அவனுக்கு வந்துருக்கிற தந்தியில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டு தான் செய்தி வந்திருக்கும். ஸோ அதன்படி தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற மேலாளர்கிட்ட அல்லது முதலாளிகிட்ட இப்படி தான் எனக்கு 2 நாள் விடுப்பு வேணும், எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த மேலாளர் வேண்டா வெறுப்போட விடுப்பு கொடுக்குறாரு. அதாவது அவருடைய முகத்தை பார்த்துட்டே இவனுக்கு தோணுது இதில் அவருக்கு பெரிய பிரியம் இல்லை அப்படின்ட்டு. அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு ஒன்றும் நான் காரணம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது தன்னுடைய அம்மா இறந்து போயிருக்கிறாங்க, அதுக்கு போக போகிறான். ஆனால் அவன் இந்த விடுமுறை எடுக்கிறதுல முதலாளி தப்பாக நினைக்கிறாருன்னு இந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறாங்க. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுறான். இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் விகாரமாகவே நடந்துக்கிறான். ஸோ அதன்படி இவன் போகிறான். அங்கே எங்கள் அம்மாவுடைய இறுதி சடங்குக்கு போகிறான். அதாவது அங்கே போனால் ஒரு நாள் இரவு அந்த உடம்பை வச்சுருப்பாங்க. அதன் பிற்பாடு மறுநாள் அடக்கம் நடக்கும். ஸோ இப்படி தான் நிகழ்வு நடக்க போகுது. அங்கே போன பிற்பாடு அங்கே இருக்கிற அந்த அது முதியோர் இல்லத்துடைய தலைமை ஆள், ஸோ அவரை சந்தித்து பேசுகிறான். பேசிட்டு எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். குறிப்பாக இவன் எல்லாத்தையும் விவரிச்சுக்கிட்டே வருவான். நீங்கள் நாவலாக படிச்சிங்கன்னா அவன் அங்கே இருக்கிற சூழ்நிலை, அவனுடைய உள்ள வெளிப்பாடு எல்லாத்தையும் அவன் விவரிப்பான். அது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஆளுடைய செயல்பாடு போல தான் இருக்கும். பொதுவான சமூக கூட்டத்துக்குள்ளே அடங்காத ஒருத்தனுடைய, அதாவது சமூக கூட்டம்னு நான் சொல்கிறதுனா அடங்காதன்னு சொல்கிறது வன்முறையாகவோ அல்லது இன்னும் பிற ஒழுக்க கட்டுப்பாடு அப்படி நான் சொல்லலை. உள்ள ரீதியாகவே இவன் வேறு மாதிரியான ஒரு ஆள். ஸோ அப்படி தான் இவன் இருப்பான். அங்கே போன பிற்பாடு அவன் எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு, அதாவது எங்கள் அம்மாவுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சவப்பேட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கே ஒரு காவலாளி வரான். அவங்க அம்மா முகத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு இவன் என்ன சொல்லிடுறான், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். பிற்பாடு காப்பி வேணுமா, அதாவது குடிக்கிறதுக்கு தேநீர், அந்த காப்பி இது மாதிரி எதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது அவன் வாங்கி குடிக்கிறான். அதே முதியோர் இல்லத்தில் இன்னும் சிலரும் இந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு நட்பு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு சிலர் அழுவாங்க. ஒரு அம்மா ரொம்ப நேரம் அழுகும். ரெண்டாவது அந்த இடத்துல எங்கேயுமே இவன் அழமாட்டான். இவன் சும்மா வெறுமனே இருப்பான். ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தாத ஒருத்தனா, உணர்ச்சி இல்லாத ஒருத்தன் மாதிரி இருப்பான். அவன் பாட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவான். தூக்கம் வந்துருச்சுன்னு அவன் தூங்கிடுவான். அப்புறம் கண் வலிச்சு பார்ப்பான். சரி, இப்படி எல்லாம் நடக்கும். பொதுவாக தன்னோட அம்மா இறந்துருக்குறாங்க, பொருட்படுத்தலை அப்படிங்கிற, அதாவது இவன் உணர்ச்சியை உள்ளே கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறானான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இவனாக இருக்கிறான், அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு இருக்கிறான். மறுநாள்
இறுதி ஊர்வலம் மாதிரி நடக்குது. அப்பயாவது பார்க்குறியா நீ எங்கள் அம்மா முகத்தை அப்படிங்கும்போது அவன் அப்பயுமே பார்க்கல. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்றான். இந்த இடத்துல பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க இடுகாட்டுக்கு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு, அதாவது இவனுடைய அம்மாவுக்கு ஒரு ஆண் தோழர் ஒருத்தர் அந்த இதுலேயே இருந்துக்கிறார். அவர் ரொம்ப வயோதிகமான ஒருத்தர். அவர் ரொம்ப மொல்ல இந்த கூட்டம் நடக்கிறதுல ரொம்ப பின்தங்கி வராரு. கூட்டம்னா நிறையா பேர்லாம் கிடையாது, சாப்பாடு தூக்குறவங்க கூட ஒரு செவிலி பெண்ணு, அப்புறமேட்டுக்கு இந்த தலைமை ஆள், அந்த விடுதியுடைய, அதாவது அந்த முதியோர் இல்லத்துடைய தலைமை ஆள், பிரைவன். ஸோ இப்படி தான் போகிறாங்க. இவ்வளோதான் போய் முடியுது. ஆனால் இந்த நடையில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு வகையான வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை குறிப்பிக்கிட்டே வரும் நாவலில். ஏன்னா அது ஒரு முக்கியமான இடம் வகிக்கும். அந்த வெப்பம் அதாவது வெக்கையான ஒரு தன்மை, ஒரு என்னடா இப்படி புழுங்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நடக்கும் அந்த ஊர்வலத்துலேயே. இப்போ போய் எங்கள் அம்மாவை பதிச்சாச்சு. பதிச்சுட்டு வந்துடுறான். திரும்பி வந்து பார்த்தா அது சனிக்கிழமை. அதாவது அவன் விடுமுறை எடுக்கும்போது அவன் அதை நினச்சிருக்க மாட்டான். நம்ம 2 நாள் தான் விடுப்பு எடுக்கிறோன்னு நினச்சிருப்போம். ஆனால் வந்தால் சனிக்கிழமை. அப்புறம் சரி படுத்து தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். அதாவது அதில் இன்னும் ஒரு 2 நாள் மாதிரி விடுப்பு வந்துடும். ஸோ இந்த இடத்துல அவன் அப்படி இருக்கும்போது, எங்கள் அம்மா அடக்கம் செஞ்சு வந்த அந்த மறுநாள் அவன் எங்கேயோ நீச்சல் அடிக்க போவான். அங்கே போகும்போது இவனுடைய அலுவலகத்தில் முன்பு வேலை செஞ்சவன், இப்போ வேலை செய்ய கிடையாது, முன்பு வேலை செஞ்சவன் மேரி, தமிழில் வந்து மாரின்னு இருக்கும், மேரி அவன் பேர். ஸோ அந்த மேரி வந்து அந்த நீச்சல் அடிக்க போகிற இடத்துல இவன் பார்த்தோன்னே, ஏன்னா அவளுக்கு அப்பயே இவனை பிடிக்கும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். ஸோ இவனுக்கும் அவளை பிடிக்கும், ஏன்னா அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். அதனால் அவள் கூட இவன் பேசி பழகிறான். அது அவங்களுக்குள்ளே ஒரு ஒட்டுதல் அங்கேயே அடுத்த நாளே உருவாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க, குளிக்கிறாங்க, சந்தோஷமாக்குறாங்க. ஏதோ சினிமா மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பார்க்குறாங்க. அதாவது காமெடி நகைச்சுவையான ஒரு படம். ஸோ இப்படி பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பரஸ்பரமாக அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவன் மீண்டும் அலுவலகம் போகிறான். அவனுக்கு நிறையா வேலை இருக்குது. அவன் எப்பயும் போல் இயல்பா அவங்க அம்மா இருந்ததெல்லாம் பெருசாக பார்த்துக்கலாம். அவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வந்துட்டு ஒரு நாள் இப்படி வீட்டுக்கு வரான். வரும்போது வீட்டில் இவனுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பெரியவர் இருக்கார். சாலமோனும் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து ஒரு நாயை வச்சுக்கிட்டு, அவன் வயோதிகன் வச்சுக்கிட்டு அதை எப்பயும் மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதாவது அந்த நாயை அவனுக்கு பிடிக்கும். அவங்க பொண்டாட்டி செத்து போன பிற்பாடு அவன் பொண்டாட்டி இடத்துல அந்த நாயை தான் வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க பொண்டாட்டி துணையாக இருந்தால் அவன் செத்து போயிட்டா, அதன் பிற்பாடு அவன் ஒரு குட்டி நாயை வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து தான் கூட வச்சுட்ருப்பான். அது எப்பயும் மிரட்டும், அதை கெட்ட வார்த்தையில் பேசுவான். ஸோ இந்த மாதிரி இருப்பான் அந்த நிலமும். அது எப்போவுமே ஏட்டிக்கு போட்டியாகவே நடந்துக்கும் அவங்ககிட்ட. ஸோ அந்த காட்சியெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே போகிறான். அவர்கிட்ட இவன் பேச்சு கொடுப்பான். அவரும் ஏதோ வேண்டா வெறுப்பில் தான் பேச்சு கொடுப்பார் இவங்ககிட்ட. இதை அவன் எதுசாக பொருட்டே படுத்த மாட்டான். பட்டுக்கு என்னடா இப்படி நினைக்கிறாரு, மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறத பற்றிலாம் அக்கறைப்படாமல் இவன் என்னவா இருக்கிறானோ அப்படியே இருப்பான் இந்த மெர்சோ. அதே போல அவன் வீட்டுக்கு போவான், இருப்பான். இப்படியாக வாழ்க்கை போகும்போது தான் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் வந்து ரேமண்ட் வந்து எப்படி அப்படி ஆளுன்னு ஊருக்குள்ளே பேச்சுன்னா அவன் வந்து ஒரு பெம்ப் அப்படின்னு, அதாவது இந்த பெண்களை வச்சு தொழில் பண்ணுற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ரெண்டாவது அவன் வந்து ஒரு வேறு ஏதோ கடத்தல் தொழில் பண்ணுற மாதிரியான ஆள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் வந்து ஒரு கடை வச்சுருக்கிறத அடையாளப்படுத்துவான். தன்னை ஒரு சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒருத்தன் தான் வந்து அந்த ரேமண்ட். அவன் வந்து இவனை பார்த்து இவங்ககிட்ட பேச்சு கொடுப்பான். இவங்ககிட்ட ஒரு நட்பாக இருக்கிற மாதிரியே நண்பன் போல். அதாவது நம்ம மெர்சோ வந்து நண்பரானானோ இல்லையோ, ஆனால் அந்த ரேமண்ட் வந்து இவனை ஒரு நண்பன் அப்படின்ட்டு ஒரு தோழமையோடு அழைக்கிற மாதிரி அவர் இருப்பான். ஆனால் மெர்சாவை பொறுத்த இருக்கலாம், நண்பனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். அதாவது அவனுக்கு பொறுத்த இருக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறவன். ஸோ அதனால் அவன் பெருசாக படுத்த மாட்டான். அவன் வந்து பேசும்போது பேசுவான். அவன் சாப்பிட கூப்பிடுவான் இங்கே வீட்டுக்கு. சரி நாம் போய் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு அவன் கூப்பிட்றானே போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அவங்க வீட்டுக்கு போவான். போய் மதுபானம் இருந்துவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவன் அந்த ரேமண்ட் வந்து ஒன்று சொல்லுவான். அவள் ஒரு பெண்ணை வந்து வச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அவளுக்கு தேவையான எல்லாமே, அதாவது வாரம் இவ்வளோ பணம், வீட்டு வாடகை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் அவள் அதையும் பத்தலைன்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறா. அப்படி பேசும்போது ஒரு நாள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள் சில விஷயங்களை அடகு வச்சுருக்கிறா. என்ன மீதிரி அவள் வந்து எதோ பண்ணுறா.
அவனை ஏமாற்றிவிட்டா அவளை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கும் போது ஒரு கடிதம் எழுதித்தா எனக்கு, அந்த கடிதத்தின்படி அவள் மீண்டும் திரும்பி என்கிட்ட வரணும், இங்கே வந்த பிற்பாடு அவளை நான் அவமானப்படுத்தணும், அவளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேமண்ட் வந்து கேட்குறான். அதுக்கு இவன் மறுப்பெல்லாம் சொல்லலை. அதாவது இந்த விஷயத்தில் நுண்மையாக சரி என்ன தப்பு என்னன்னு இந்த வெர்ஸோ பார்க்கவே கிடையாது. அவன் பொதுவாக இயல்பா அப்படிங்கிற மாதிரி, அதாவது உனக்கு எழுதி கொடுத்தாலும் ஒன்று தான், எழுதி கொடுக்கலனாலும் ஒன்று தான், எனக்கு அது ஒன்றும் பெரிய தாக்கமெல்லாம் இல்லை. அங்கே வந்து அவன் நியாயம் தர்மம் நேர்மை எதையுமே பார்க்க கிடையாது. எது யதார்த்தமோ சரி கூட எழுதி கொடுக்குறேன்னு வாங்கி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்றான். சரி, அந்த கடிதத்தை வச்சு அவன் பழி வாங்க போகிறான் அப்படிங்கிறது பழக்கம். இதே நேரத்துக்கு இந்த மெர்சா வந்து ஒரு உணவு விடுதியில் சாப்பிடுவான். அவரோட பேர் செலஸ்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரோட விடுதி. அந்த செலஸ்தான் வந்து இந்த மெர்சாவுடைய நல்ல ஒரு நண்பன், உண்மையிலேயே நண்பன்னு நல்ல மனுஷன்னு சொல்லணும்னா அந்த ஆள் தான். அது இல்லாமல் இன்னொருத்தவன ஒருத்தர் இருப்பான், கூட வேலை செய்கிறவன் மாதிரியான ஒருத்தர் நினைக்கிறேன். சரி, ஸோ இப்படி இருக்கும்போது இவன் அன்றாட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த மாதிரி இருக்கிறா இல்லையா, இவன் மீண்டும் வருவா, 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்குவாங்க, நல்லாவே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மாதிரி கேட்பா இந்த மெர்சா கிட்ட, என்ன காதலிக்கிறியா அப்படின்ட்டு. அவன் இல்லை, நான் உன்னை காதலிக்கலை அப்படின்னு சொல்லுவான். காதலிக்கலன்னு தான் சொல்லுவான் அவன். சரி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. கல்யாணம் பண்ணி, உனக்கு பெரியவனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது கொஞ்சம் விகாரமாக தான் இருக்குது. அவன் காதலிக்கலை ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா காதலுங்கிறது ஒரு உணர்ச்சி தானே. பெருசாக உணர்ச்சி வசப்படாத ஆள் இந்த மெர்சா. எந்த உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். ஆனால் அதே நேரம் அவனுக்கு சில பிடிப்புகள் இருக்கும். அன்பை கூட அவன் பிடிச்சி தொங்கலைன்னு சொல்லலாம். அவன் எதையுமே பிடிச்சி தொங்க கிடையாது. அவன் அப்படியே இயல்பாக அவன் வாழ்க்கையில் ஓடுற ஓட்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறான் அப்படித்தான் சொல்லணும். அப்படி தான் வந்து இருக்கிறான். சரி, இப்படி 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்படி தான் அவங்க வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. இப்படி நிலையில் இந்த ரேமண்ட் இருக்கிறான் இல்லையா, ரேமண்டுக்கு இவன் ஒரு கடிதம் எழுதுனான். அதை கொடுத்து அந்த பிள்ளை, அதாவது ரேமண்டோட காதலி, அவன் வந்து ஒரு அரேபிய பெண்ணு. அவன் வந்து இந்த ரேமண்டோட வீட்டுக்கு வரா. ஒரு நாள் சத்தம் கேட்குது, கடுமையாக சண்டை போட்டுக்கிறாங்க ரேமண்டும் அந்த அரேபிய பெண்ணும். இதில் அந்த அரேபிய பெண்ணை இந்த ரேமண்ட் வந்து அடிச்சிருக்கிறான், தாக்கியிருக்கிறான். இது நடந்திருக்கு. அந்த இடத்துல கூட்டம் கொடுத்து அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்து மிரட்டுறாரு, பேசுகிறாரு, இப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு பேசிட்டு போகிறாரு. குறிப்பாக அது இந்த விஷயத்தில் சாட்சி சொல்ல, அதாவது அவள் தப்பு பண்ணா அப்படின்னு தான் சார்பாக தாட்சி சொல்ல நீ எனக்கு வரணுன்னு சொல்லி ரேமண்ட் கேட்டிருப்பான். அதுக்குமே மெர்சா ஒத்துக்குவான். அவன் பெருசாக அக்கறையே விட மாட்டான், அதில் எது சரி தவணும் பார்க்கவே மாட்டான். சரி வரம்பா அப்படிங்கிற மாதிரி இவன் போய் காவல்துறையிலையும் ரேமண்ட் வந்து நல்லவன் மாதிரியும் அவள் ஏமாத்திட்டது மாதிரியும் வந்து சொல்லிடுவான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ரேமண்டோட காதலியோடைய சகோதரன் சகோதரன் தான் நினைக்கிறேன். அவன் வந்து அந்த அரேபிய கூட்டத்தில் இந்த ரேமண்டை தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதாக சொல்லப்படும். ஸோ அப்படி ஒரு கூட்டம், அதாவது அரேபியர்கள் ஒரு சிலர் இவங்களை பின்தொடர்ந்து வர மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதாவது இந்த ரேமண்டை இந்த இடத்துல தான் ரேமண்ட் வந்து நம்ம மெர்சாவை கடற்கரை ஓரமாக அவனுடைய தோழன், அதாவது ரேமண்டோடைய தோழன் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கும், அது மர வீடு மாதிரி. ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், ஜாலியானா சந்தோஷமாக அப்படி கொண்டாட்டமாக கடலில் குளிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், நீ வரியான்னு சொல்லி கேட்பான் அந்த ரேமண்ட்டு. அதன்படி இந்த மெர்சாவும் வந்து என்ன சொல்லுவான்னா, சரி வரேன், ஆனால் நான் மரிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எனக்கு வேலை இருக்கும், அவள் கூட போகணும் அப்படிங்கும்போது ரேமண்ட் என்ன சொல்லுவான், பரவாயில்ல அவளையும் கூப்பிட்டு வா, ஏன்னா என்னுடைய தோழனுடைய மனைவி மட்டும் இருப்பான் ஆண்களுக்கு மத்தியில், இந்த மாதிரி வந்தாலும் வந்து இன்னும் அவங்க 2 பேரும் பெண்கள் துணையாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். சரி, இவனுக்கு சரின்னு போட்டோம். இவன் அதை மறுக்க மாட்டான், ஏன்னா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதன்படி அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவங்க கிளம்புவாங்க கடற்கரைக்கு போகலான்ட்டு. அப்படி போகலான்னு இவங்க போகும்போது ஒரு அரேபியர்கள் ஒரு சிலர் வந்து இவங்களை கவனிக்கிறத பார்த்துக்கிட்டே போவாங்க. அந்த அரேபியர்கள் வந்து இந்த ரேமண்டோடைய காதலியின் அல்லது வைப்பாட்டி எப்படி வேணா வச்சுக்காங்க, அவளுடைய தம்பியோடைய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் புரிஞ்சுக்கலாம். எந்த நேரத்துலையும் வந்து இந்த ரேமண்டை வந்து தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இவங்க அது பேருந்தில் ஏறி போயிடுறாங்க, போய் கடற்கரைக்கு போகிறாங்க.
அது நல்ல ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது கடற்கரை. அந்த மணலோட வெக்கை தெரியுது. கடலில் குளிக்கிறாங்க, மறி குளிக்கிறா, எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அப்படி நல்லா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மரியும் அந்த அங்கே இருக்கிற ஆளுடைய மனைவியும் சமையல் பாத்திரங்களை கழுவிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே கடற்கரையில் நடக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி கடற்கரையில் நடக்கும்போது இந்த அரேபிய ஆட்கள் வந்து அங்கே வந்திருப்பாங்க. அந்த அரேபியர்கள் 2 பேருமே வந்திருப்பாங்க. 2 பேருமே இந்த 3 பேர் நடக்கிறாங்கல்ல, நம்ம மெர்சோ, ரேமண்ட் மற்றும் அந்த இன்னொருத்தன், இவங்க 3 பேர் நடக்கும்போது இவங்க 3 பேர்த்த நோக்கி நெருங்கி வர மாதிரியே தெரியும். இந்த இடத்துல இந்த ரேமண்ட் என்ன பண்ணுவோன்னா, அவங்க நெருங்கி வந்தால் அதில் முதல் ஆளுக்கிறான் இல்லையா, அவனை நான் பார்த்துக்கிறேன், டே நீ 2வது ஆளை பார்த்துக்க அப்படின்னு தன்னோட கூட்டாளி அந்த இன்னொரு ஆளுக்கிற இல்லையா அவங்ககிட்ட சொல்லிவிடுவான். இதில் மெர்சோ அதில் வெறும் பார்வையாளனாக தான் இருப்பான். இந்த இடத்துல அவங்க கிட்ட நெருங்கி வந்த உடனே நம்ம ரேமண்ட் என்ன பண்ணோன்னா, இவன் வந்து ஒரு உணர்ச்சி படுற ஆள். இந்த ரேமண்ட் வந்து எந்த மாதிரியான ஆள் அப்படின்னா, நம்ம ஊர்லேயே இவன மாதிரியான ஆள் நிறையா பார்க்கலாம். நிறைய வாழ்ச்சவடால் விடுவானுங்க, அதிகம் பேசுவானுங்க, தன்னை சரியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் நாம் எல்லாருமே நமக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு ஆளை பார்க்கலாம். சில நேரங்களில் நாமளுமே அந்த மாதிரி ஒரு சில நேரம் இருப்போம். ஒரு சில நேரம் மற்றவங்களை இப்படி இருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையான உணர்ச்சி ஒரு ஆசாமி. முதல்ல போய் அவன் ஒருத்தனை அடிச்சு போடுறான், 2வது வந்தவனே இவன் கூட இருக்கிறவன் வந்து தாக்குறான். இப்படி இருக்கும்போது அந்த முதல்ல வந்தான் பார்த்தியா, அவன் வந்து ஒரு கத்தி வச்சுருப்பான். சடான்னு எடுத்து மூஞ்சில் ஒரு கோடு போட்டுடுறான், கையில் ஒரு கோடு போட்டுடுறான், ரத்தம் வந்துடுது. ஐயோ கோடு போட்டுறான் அப்படின்னோடனே அந்த இடத்துல அந்த 2 பேரும் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அப்படி கோடு போட்டு. இது காயான உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேமண்டை கூட்டிக்கிட்டு நேராக ஒரு மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துல அந்த மருத்துவர்கிட்ட அந்த நண்பன் கூட இருந்தாங்க அந்த வீட்டு, அந்த கடற்கரையில் இருக்கிற வீட்டுக்கு, ஸோ அவன் தான் வந்து ரேமண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். இவன் போகல, யார் நம்ம மெர்சோ போகல, இவன் இங்கே கொடி வந்துடுறான். என்ன நடந்ததுன்னு அந்த பெண் பிள்ளைகள் 2, அதாவது அந்த கடற்கரை சேர்ந்த ஆளுடைய மனைவியும் நம்ம மரியும் வந்து கேட்குறாங்க. இவன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட உடனே அவங்க 2 பேருமே என்னது ஒரு கொஞ்சம் பயந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். என்னடா அப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் இதில் எதுலேயுமே நாம் இப்படி நடந்துக்கிட்டோமே அல்லது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அழட்டிக்கவே மாட்டான் மெர்சோ. இப்படிலாம் இப்படி நடந்துருச்சுன்ட்டு அழட்டிக்க மாட்டான். ஆனால் இந்த ரேமண்ட் வந்து போய் எல்லாம் பத்து போட்டுக்கிட்டு வருவான். முகத்தில் ஏற்பட்ட காயத்துக்கும் கையில் ஏற்பட்ட காயத்துக்கும் பத்து போட்டு வருவான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கோவம் இருக்கு, நான் நம்ம கத்தியில் குத்து வாங்கிட்டோமே, வெட்டு வாங்கிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் மட்டும் இறங்கி கடற்கரை தானாக நடந்து போவான். எங்கேயாவது போய் ஏதாவது வம்பு இழுத்துக்கு போட போகிறான் அப்படின்னு நம்ம மெர்சோவுக்கு தோணும். அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த ரேம்பேட் பின்னாடியே மெர்சோவும் போவான். தூரமாக இவங்க அப்படியே போகும்போது ஒரு கடற்கரை ஓரத்தில் அந்த கடலில் வந்து சேர்ற மாதிரியே ஒரு சின்ன ஓடை இருக்கும். அந்த ஓடைக்கரையில் ஒரு பாறையே எதுவும் இருக்கும். அதுக்கு கீழே அந்த 2 அரேபியன்களும் படுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதை இந்த ரேமண்ட் பார்த்த உடனே, அவங்கள நான் சுட்டு போட்டுமா, அவனை நான் சுட்டா தான் எனக்கு கோவம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சட்டை பாக்கெட்லையோ அல்லது எங்கேயோ வச்சுருப்பான் ஒரு துப்பாக்கி, அதை எடுக்கிறதுக்கு முனைவான். ஆனால் இந்த மெர்சன் நினைப்பானா, எடுத்து சுட்டு போட்டு போகிறான், வீண் வேலை தான், அவன் ஒன்றும் சண்டைக்கு வர கிடையாது இல்லை, அதனால் நீ அவன் சண்டைக்கு வராமல் நீ அவனை சுடுறது சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ நான் சண்டைக்கு கூப்பிட்டு அவனை சுட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த ரேமண்டு. இல்லை நம்ம வீணாக சண்டைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம மெர்சோ துப்பாக்கி நீ என்கிட்ட கொடு, பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை மெர்சோ வாங்கிக்கிறான் இந்த இடத்துல. அதாவது அவன் யதார்த்தமாக வீணாக சண்டை வேண்டான்னு நினைப்போல தான் வாங்குறான் நம்ம மெர்சோ. அந்த இடத்துல அந்த அரேபியர்கள் கத்தி வச்சுட்டு அந்த இடத்துல சடர்னு பூந்து போயிடுறாங்க. அவங்க அங்கேயுமே சண்டை போடல, போயிடுறாங்க. இவங்க மீண்டும் திரும்பி நடக்கிறாங்க இந்த வீட்டுக்கு, எங்கே அந்த கடற்கரை வீட்டுக்கு நடந்து வராங்க. இதில் ரேமண்ட் வந்து துப்பாக்கியை மெர்சோ கிட்ட கொடுத்துனா அவன் திரும்ப வாங்கலை. இப்படி திரும்பி வந்தாங்க இல்லையா, வந்த பிற்பாடு திரும்ப போய் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அந்த பொம்பளைங்க கேட்கும். அதுங்கிட்ட என்னடா பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, திரும்ப நடக்கிறான் மெர்சோ மட்டும் தனிமையாக கடற்கரையில். அவள் அப்படி கடற்கரையில் நடந்து போகிறான். வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயிலை நீங்கள் எப்படி பொறுத்திக்கலாம்னா, நான் எப்படி பொறுத்திக்கிட்டேன்னா, அவங்க அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்தில் இருந்த அதே வெக்க, அதே புழுக்கம், அதே ஒரு வகையான இது. அந்த மணல் வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு வகையான உறுத்தல் அவனுக்கு கொடுக்கும், நெத்தியில் வேர்க்கும். அது வந்து ஒரு வகையான சங்கடமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு உணர்வுலேயே அவன் வந்து வருவான். அப்படி வந்தவன் இந்த அரேபிய நாடுகிறான் இல்லையா, அதில் ஒருத்தன் பாறையோட நிழலில் தலையை வச்சியும் உடம்ப வெயிலில் வச்சும் படுத்துட்டு இருப்பான். இவன் அங்கே போனதும் அவனை பார்த்ததும் ஏதோ ஒன்று விஷயம் ஒன்றும், அது என்ன ஏது அவன் எதுக்காக அதை செய்கிறான் அப்படின்னு தெரியாது. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு விடுவான். இந்த மெர்சோ சுட்டு விட்டு நிறுத்தி விடுவான். அதாவது ஒரு குண்டில் சுட்டுட்டான், திரும்ப நிறுத்திடுவான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப 4 வாட்டி சுடுவான். ஏன்டா அப்படி பண்ணா அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் அது. இந்த இடத்துல தான் முதல் பகுதி முடிவடையும். ஏன்டா அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. 2வது பகுதி வந்து இவன் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டுருவான். அங்கே விசாரணை நடக்கும். விசாரணை திரும்ப கேட்பாங்க. இவன் வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறது, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுவான், திரும்ப சொல்லுவான். திருவி கேள்வி கேட்பாங்க. அவனுக்கு எனக்கு முன்பகையா, நீ திட்டமிட்டு தான் கொலை பண்ண முயற்சி பண்ணியா, எதுக்குடா சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவன் இல்லை, திட்டம்லாம் கிடையாது, அப்போதைக்கு நடந்துருச்சு, அது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். 2வது, நீ வருந்துறியான்னு கேட்பாங்க. இப்படி கொண்டு விட்டமே, இல்லை நான் வருந்தலை, ஆனால் அது நடந்திருக்கக்கூடாது. அது என்ன சொல்கிறது, அது ஒரு அசம்பாவிதம் அல்லது அது ஒரு வியர்ட்னஸ் ஒரு விகாரமான நிகழ்வு நடந்துக்கணும்னா வருந்தலை, அதில் வருந்துறதுக்கு என்ன இருக்குது, நான் கொண்டு விட்டேன் ஒருத்தனை, அவ்வளோதான். அப்போ முன்பகை இல்லை, காரணம் பெருசாக இல்லை, இனி அவனை கொண்டுட்டேன்ற அந்த சூழலை அவனை கொல்ல வச்சிருச்சுன்ற அந்த சுற்றுச்சூழலை தான் அவன் காரணம் காட்டுறான். அந்த சுற்றுச்சூழல் என்ன கொல்ல வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளப்படுத்தல் தான். இப்படி தான் விசாரணை நடக்குது. இதையே தான் சொல்கிறான். அவங்களோட விசாரணை பண்ணுறவங்களே இவன் என்னடா மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இருப்பாங்க. நோண்டி கேள்வி கேட்பாங்க. அவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லுவான். புதுசாக என்ன சொல்லுவான், எல்லாம் அவனுக்கு அபத்தமாக தான் தெரியும். ஒரு கொலை பண்ணிட்டா அதுக்காக வருந்துறேன், மண்டிடுறேன், கடவுளை முன்னாடி மண்டிடுறேன் அப்படிங்கிறதுலாம் இவனுக்கு பெரிய அபத்தமாக தான் போடும். இவன் இயல்பாகவே இருப்பான், எப்பயும் போலவே இருப்பான், கொஞ்சம் கூட மறமாட்டான். யார் சொன்னாலும் எதுவும் அவன் என்னவோ அதை அப்படியே வெளிப்படுத்துவான். அப்படி தான் இருப்பான் இந்த மெர்சோ. இதன் பிற்பாடு அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் ஜூரிகள் வருவாங்க. ஜூரிகள் அமர்ந்து நீதி விசாரணைகளும் குறுக்கு விசாரணைகளும் நடந்து என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து இவனுக்காக இவனே வாதாட முடியுமான்னு பார்க்கும்போது இல்லை, இவனுக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும் அப்படிங்கும்போது ஒரு வழக்கறிஞரை வந்து அவங்களே நியமிச்சிடுறாங்க. அந்த வழக்கறிஞர் வந்து சில விதிமுறைகளை சொல்லித்தரான். இப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, இப்படிலாம் பேசினா வம்பா போயிடும், நான் சொல்கிற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெர்சோ வந்து எப்பயுமே அவன் என்னவாகிறானோ அப்படியே தான் இருப்பான். அவனை வந்து கேட்கும் போது பேசும்போது அவனுக்கு தோன்றுகிற விமர்சனங்களை அவன் அப்படியே வெளிப்படையாக வச்சிருவான். அவனுக்கு என்ன தோணுதோ அவங்க கேட்கும் போது அதை அப்படியே அவன் சொல்லுவான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல விசாரணை நடக்கும்போது சிலுவை இருக்குது இல்லையா, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை, அதை வச்சு கேட்பாங்க. இந்த கர்த்தர் வந்து உனக்கு மன்னிப்பு அழுவாது, நீ வருந்துறியா அப்படின்ட்டு. அவன் வருந்தில்லை அப்படின்னு தான் சொல்லுவான். அதாவது அவன் ஒரு வித்தியாசமான ஆள். இந்த இடத்துல அதை தொடர்ந்து அந்த விசாரணை நடக்கும்போது இந்த அரசாங்க வக்கீல், அதாவது இவன் செஞ்ச குற்றவாளி, இவன் ஒரு திட்டம் போட்டு தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுறதுக்கு எல்லா விசாரணை நடக்கும். என்னென்ன விசாரணை நடக்கும்னா, இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கு போனான் இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அங்கேருந்து அந்த அந்த இல்ல விடுதியுடைய தலைவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. 2வது அங்கே இருந்த காவல்காரன், அப்புறம் அந்த அம்மாவுக்கு கடைசி காலத்தில் ஒரு ஆண் தோழனாக இருந்த ஆள், ஸோ இவங்க எல்லாரும் வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேரி, அதாவது நம்ம மெர்சோடைய காதலி, அதாவது அவங்ககிட்ட 2 வாட்டி அவள் கேட்பா, என்ன காதலிக்கிறியான்ட்டு அவள் கேட்பா அவங்ககிட்ட. ஆனால் 2 வாட்டியுமே அவன் இல்லைன்னுடுவான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருப்பான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த கொலையை பண்ணிப்படுறான் இந்த மெர்சோ. ஸோ அவள் வருவா. 2வது ரேமண்ட் வருவான். அப்புறமேட்டுக்கு அந்த செலஸ்து தான் இது ஒரு அசம்பாவிதம், என் தோழன் வந்து ஒரு
குற்றவாளியெல்லாம் கிடையாது, அவன் ஏதோ ஒரு அசம்பாவிதமாக நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லுவான். ரேமண்டு வந்து சொல்லுவான், நல்ல மனுஷன், எந்த ஒரு திட்டமிட்டமும் இல்லாமல் அது ஏதோ ஒரு அசம்பாவிதமாக நடந்து போச்சு அப்படின்னு அவன் பேச்சுமே பெருசாக எடுத்துக்காது. எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஜூரிகள், பத்திரிக்கைக்காரங்க, எல்லாம் பத்திரிக்கைக்காரங்களும் இருப்பாங்க, எல்லாம் பதிவு பண்ணுவாங்க. அதாவது இவனுடைய இந்த வழக்கு நடக்கிற காலத்திலேயே ஒரு தந்தையை கொன்றவனுடைய வழக்கும் நடக்கும். இவனுடைய அந்த வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே. இந்த வாதங்கள் எல்லாமே முடிஞ்சிடும். யார்கிட்ட இந்த இறுதி சடங்கில் இந்த கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே அவங்களுக்கான பார்வையை வந்து முன்னோப்பாங்க. அவங்க அம்மாவுடைய சாவுக்கு அழுவில் எங்கள் அம்மாவோட முகத்தை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு பார்வை. ரெண்டாவது அன்னைக்கு இரவு காப்பி சாப்பிட்டான், தூங்கினான் எங்கள் அம்மாவுடைய பெணாமல் இருக்கிற அந்த சவப்பட்டு இருக்கிற அறையிலேயே அப்படின்ட்டு எல்லா வாதத்தையுமே முன் வைப்பாங்க. இவன் எதையுமே மறுக்க மாட்டான் மருசோ. ஆமாம் காப்பி கொடுத்தாங்க, தோணுச்சு, குடித்தேன், ஆமாம் தூங்கினேன், அவன் எதையுமே மறுக்க மாட்டான். அவன் யதார்த்தமாக இருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாமே இவனுடைய சொந்த வக்கீலுக்கே சங்கடமாக தான் இருக்கும். என்னடா ஒரு குற்றம் பண்ணிட்டோமே, நமக்கு மன்னிப்பு வழங்குமே சமூகம்னு சொல்லி அது கொஞ்சம் நடிக்கவாவது செய்யலாமே, அதை கூட செய்ய மாட்டேங்கிறானே இவன் அப்படின்னு நினைப்பான் வக்கீல். ஆனால் உண்மையில் அவனாக இருக்கான். நாம தான் சமுதாயத்தில் இருக்கிற நாம தான் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு பல வேடங்களை போட்டுக்கிறோம். ஆனால் மெர்சோவாகவே இருப்பான். அவன் எப்பயும் பிடிக்கிறானோ அப்படியே இருப்பான். எல்லாத்துக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா வாதங்களும் முடியுது. நம்ம மெரியும் வந்து பேசுகிறா. ஆனால் அவள் சொல்கிற விஷயமும் எதிராக போய் வரும். எப்படின்ட்டா எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வந்த மறுநாளே இவளை சந்திச்சிருக்கிறான். 2 பேரும் சந்தோஷமாக நீச்சல் வச்சுருக்காங்க, சேர்ந்து இருந்துருக்குறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, நகைச்சுவை சினிமா. அம்மா செத்த மறுநாளே நகைச்சுவை சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க. இவன் இறக்கமில்லாத கொடூரமானவங்க அப்படின்னு எதிர்த்தரப்பு வைக்கல பேசுவாப்புல. இதெல்லாம் இவனுக்கு வியப்பாக தான் இருக்கும். யாருக்குன்னா மெர்சோவுக்கு. இதெல்லாம் விஷயமா அப்படின்னு அவனுக்கு தோணும். இப்படியெல்லாமா பார்ப்பாங்க அப்படின்னு அவன் நினைப்பான். ஏடா நான் என் இயல்பால் இருக்கிறேன்டா, இதெல்லாம் விஷயம்னு நினச்சி பேசுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு தோணும். ஆனால் அப்படி தான் பேக்கும், அப்படி தான் பார்க்கும் சொசைட்டி, சமூகம் அப்படி தான் பார்க்கும் அப்படிங்கிறத அந்த வக்கீல் மூலம் தெரிய வரும். அதாவது இவனை ஒரு மோசமானவன், மிக கொடூரமானவன், கொஞ்சம் கூட இரக்கமற்ற ஒருத்தன், அதாவது கோல்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு உள்ளத்தில் ஒரு உறைஞ்சி போன ஆசாமி அப்படின்றல அதை விட மோசமானவன் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்படும். ஏன்னா இவன் வந்து எங்கள் அம்மாவுக்கும் இறங்கலை, இப்படி போயிட்டு ஜாலியாக வந்து ஒரு பிள்ளை கூட சுற்றிருக்கிறான் அவளுடைய ஆசை நாயகியோட. ரெண்டாவது இவன் திட்டம் போட்டிருக்கிறான் கொலை பண்ணலாம்னு. இவன் ஒரு கொஞ்சம் கூட இரக்கமில்லாத ஒரு ஆள், திட்டம் போட்டு தான் கொலை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற வாதம்லாம் முன்வைக்கப்படும். இந்த இடத்துல மெர்சோவுக்கு நீ ஏன் அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான், வெயில் தான் காரணம்னு. அதாவது அந்த ஹீட்டு, அந்த வெப்பம் தான் காரணம்னு சொல்லுவான். அதாவது அவன் இங்கே இருக்கிற எந்த ஒரு விஷயமும் தன்னை உந்த கிடையாது, அந்த சூழல் மட்டுமே தன்னை உந்தி அந்த அப்சர்டுன்னு சொல்லலாம். அதாவது அந்த விகாரமான நிகழ்வு நடந்து விட்டது அப்படிங்கிறதான் மெர்சோவோட பார்வை. ஆனால் அதை யாருமே பொருட்படுத்தவே மாட்டாங்க. இவனுக்கு சார்பாக வந்து செலஸ்து வந்து வாக்கு கொடுப்பான், அதாவது பேச்சுவான், மெரி பேசுவா, ரேமண்ட் பேசுவான். இது யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ரேமண்ட் மேலே சமூகத்தில் ஏற்கனவே கெட்ட பேர் தான். அவனே ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆள், மோசமான ஆளுங்கிற பார்வை. அவனுடைய வாதத்தை பெருசாகவே பொருட்படுத்த மாட்டாங்க. நீதிபதியே போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவன் தரப்பு வக்கீல் வந்து இது எங்கடா இது எல்லாம் கைமிஞ்சி போகும் போலக்குதுன்னு நினச்சி, பயப்படாத, இதில் நீ வந்து ஆட்டி உன்னை மீறி இதை செஞ்சுருக்கிற, பெருசாக தண்டனைலாம் எதுவும் கொடுத்துட மாட்டாங்க. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் ஒரு கடுங்காவல் தண்டனை ஒரு 10-15 வருஷம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. எல்லாமே நடக்குது. அதாவது சூரி தான் வந்து கடைசியான இதுக்கு முடிவு பண்ணுறவங்க. நீதிபதி எல்லாம் வாதங்கள்லாம் கேட்ட முடிச்சுன்னா அங்கே இருக்கிற சூரிகள் வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் அந்த அரசாங்க வக்கீல் இருக்கிறார் இல்லையா, இவன் குற்றவாளின்னு சொல்லி வாதிட்டு இருக்கிறவர், அவர் வந்து எல்லாத்தையும் கோர்வையாக சொல்லி நாளை ஒரு வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. அதாவது தந்தையை கொன்றவனுடைய ஒரு வழக்கு வரப்போகுது இல்லையா, அதில் அந்த தந்தையை கொன்றவன் எந்த அளவுக்கான ஒரு மோசமானவனோ அதற்கு இணையானவன் தான் இவனும். ஏன்னா இவனுடைய தாயினுடைய மரணத்தில் கூட இவன் அழ கிடையாது, அந்தளவுக்கு ஒரு கல்நெஞ்சன். ஸோ அதனால் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வாதத்தை வச்சுருவாப்புல.
இவனும் அதை எதையுமே இவன் மறுத்து பேச எதுவும் பண்ணலை. இவன் பறக்கும் கேட்டால் இவன் வெயில் தான் காரணம்னு சொல்லிவிட்டா. அப்படி சொல்லிட்டு அடுத்தது வெர்டிக்ட், அதாவது இந்த சூரிகள்லாம் பேசிட்டு அந்த தீர்ப்பு வந்து வருது. தீர்ப்பு வந்தோடனே இந்த பிரெஞ்சு குடியரசு மக்களின் சார்பாகன்னு ஏதோ ஆரம்பிக்கும். அப்படி தான் ஏதோ ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆரம்பித்து என்ன சொல்லி போடுறாரு நீதிபதி, ஈவன் பொதுமக்கள் மத்தியில் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவான் தீர்ப்பு கொடுத்துருவார். இது எதிர்பார்க்காத ஒன்று. மரம் தானே கொடுப்பாங்கன்னு பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று இது நடக்கும். ஓகே, அவ்வளோதான். இவன் கதை வந்து முடியுது. இதுக்காவது வருந்துறானா அப்படின்னு பார்த்தா இவன் இதுக்கும் வாழ்ந்துற மாதிரி தெரில. இவனை சிறையில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இவன் எப்பயும் போல் அந்த 4 சேவத்தை ஒத்து பார்த்துக்கிட்டு பாட்டுக்கு இருப்பான். ஒரு கட்டத்தில் ஒரு பாதிரி வந்து சரி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டான், என் கதை முடிய போகுது, மேல்முறையீடு ஏதோ பண்ணுவாங்க, எதுவும் அதுவுமே வந்து தவிர்க்கப்பட்டுருன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை, அவ்வளோதான். இவன் வந்து சாவடிக்கப்படுறான். அதனால் வந்து இந்த மரண தண்டனை கைதிகள் கடைசி கட்டத்தில் வந்து இறைவனை வருந்தி வேண்டி இருந்தால் மறுபுறம் வந்து இறைவன் பாவங்களிலிருந்து ரட்சிப்பார், நம்மளுடைய பாவங்களை எடுத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது இல்லையா. என்னத்தான் தான் சாவுறவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். கடைசி கட்டத்தில் போய் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு சாமியாவது கும்பிட்டு தொலைவோம் அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடந்துக்குவோன்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் வந்து இவனுக்காக என்ன பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறதுக்காக கேட்பார். இவன் 2 முறை மறுத்துருவான். 2 முறையுமே வந்து இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிடுவோம். 3ஆவது முறை அவரே வந்துடுவார். வந்து இவனுடைய அறையில் பூந்து உட்காந்துக்கிட்டு பேச்சு கொடுப்பார். ஏன் அப்படி இருக்கிற, என்னை ஏன் தவிர்க்கிறேன், நான் உனக்காக பிரார்த்திக்க முடியும், உனக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோர முடியுமோ அப்படிங்கிற மாதிரி பேசுவார். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை. நீ என்ன மன்னிப்பு கோருறது, நான் ஒரு குற்றம் பண்ணிவிட்டேன், அதுக்கான விளைவை அனுபவிக்கிறேன், அவ்வளோதான், இது இயற்கை அப்படின்றவான். கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா? அல்லது ஒரு பயம் இருக்குது, எனக்கு பயம் இருக்குது, நான் வந்து சாவறதுக்கு பயப்படலான்னு சொல்லலை, நான் பயப்படுறேன். ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்குறதெல்லாம் கடவுளோ எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இது எல்லாமே அது பாட்டுக்கு நடக்குது, நான் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சியா, என்னென்னதான் நான் செஞ்சுருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னென்னதெல்லாம் நான் செஞ்சதுனால அண்ணன்னதெல்லாம் நான் செய்யலை, அண்ணன்னதெல்லாம் நான் செஞ்சதுனால இன்னென்னதெல்லாம் நான் செய்யலை. ஸோ அதனால் நான் என் வாழ்க்கையாக வாழ்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்ட இருக்கிற உறுதிப்பாடுகளை விட என்னோடய உறுதிப்பாடுகள் உண்மையானது, நிலையானது. உன்னோடைய உறுதிப்பாடுகள் ஒரு பெண்ணுடைய கூந்தலில் மசுருக்கு, அதாவது அந்த கூந்தலுக்கு கூட இணை இல்லையா. ஆனால் என்னது எனக்கு தெரியும், என் சாவு உண்மையானது, நான் கொல்லப்படுறது உண்மையானது, நான் குற்றமளித்தது உண்மையானது. என்னுடைய உறுதிப்பாடுகளில் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் தெளிவாக இருக்கிறேன். நான் நீ தாயா தெளிவில்லாமல் இருக்கிற, உன்னை விட நான் சிறப்பாகவே இருக்கிறேன். நான் இந்த அபத்தத்தை ஏற்றுக்கிறேன். இது அப்படி தான். இதுக்காக நான் போய் மறந்துணுமா, நான் பார்க்காத தெரிஞ்சுக்காத ஒரு கடவுளை பார்த்து கெஞ்சணுமா அப்படின்னு சொல்லி தான் பேசி அனுப்பிவிடுவான். அந்த பாதிரியாரை மிரண்டு போயிடுவார். அவர் வந்து கடைசி கட்டமாக, அதாவது மிரண்டு போகிறதுன்னா அவரை வந்து த்ரெட் பண்ணல இவன், அதாவது என்ன சொல்கிறது, மிரட்டல அவரை, அவருக்கு தன் உள்ள வெளிப்பாட்டை அவன் அடையாளப்படுத்துகிறான். 2வது இவனுக்குள்ளேயும் ஒரு தெளிவு வருது. இப்படி தான் உலகம், எது நியாய தர்மம்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாவல் எழுதப்பட்ட காலகட்டம் ஒரு போர் சூழல் மாதிரி தெரியுது. ஏன்னா அங்கே நல்லவன் கெட்டவெல்லாம், போரில் நீங்கள் போனீங்கன்னா நல்லவன் கெட்டவன்லாம் இருக்காது, குண்டு பட்டா செத்து போயிடுவீங்க, அவ்வளோதான் இல்லையா. ஸோ அது மாதிரி இதனால தான் இவனுக்கு இது நடந்ததுன்னா நான் வகுத்து சொல்ல முடியாது இல்லை. அதில் பாவம்னு என்ன பெருசாக இருக்குது, இயற்கையில் ஆற்றுல மாட்டின கட்டை மாதிரி எங்கெங்கே மோதுதோ அங்கங்கே மோதிக்க வேண்டிதான், அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படிங்கிறது தான் அவன் வந்து மெர்சா வெளிப்படுத்துவான். அதாவது இந்த மெர்சா வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமும் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, எதுலேயுமே ஒட்டலை, அவனுக்கு பிடிப்பே இல்லைன்னா அவன் இருக்கிறான், அவன் சாப்பிட்றான், அவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், அவளோட அழகு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவளுடைய கூந்தல் பிடிச்சிருக்கு, அவளுடைய சிரிப்பு பிடிச்சிருக்கு. ஆனால் எதையும் அவன் பிடிச்சி தங்களை அதை தொலைக்கிறோமே, அதை நாம் இழக்க போகிறோமேங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் இருக்கும்போது அனுபவிக்கிறான், வாழுறான். வந்துருச்சு, அதையும் ஏற்றுக்கிட்டான். அதையுமே அவன் வந்து மறுக்கலை. ஆனால் அதுக்கு பயமாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம் பயமாக இருக்குது, அதையும் ஏற்றுக்கிட்டான். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள் இந்த மெர்சா. அதனால தான் அவனை எப்படி சொல்கிறதுன்னா, இந்த சமூக ஒட்டுதலுக்குள் இருந்து வெளியில் இருக்கிற அல்லது வெளிப்பட்ட ஒரு ஆள். அதனால தான் அவன் ஸ்ட்ரேஞ்சர், அதனால தான் அவன் அந்நியன். அதாவது அவன் மோசமானவனான்னு கேட்டால் இல்லை, அவன் ஏதோ ஒரு விஷயம் உந்திச்சு கொண்டான் ஒருத்தனை.
அதுக்காக அவன் வருந்தம் இல்லை, ஏன்னா அது போலி வருந்தனா அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அவனுக்கு அந்த உணர்ச்சி வரல, அவனுக்கு வருந்துன்னு தோணலை. அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கு அழுன்னு தோணல. அவங்க அம்மா வந்து அங்கே போன பிற்பாடு கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கிறா, அது அவளுடைய பிரியம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கடைசி கட்டத்தில் வந்து அவன் வந்து இப்படி தான் முடிக்கிறான் கதையை, அதாவது தன்னுடைய கதையை. நாளை என்னுடைய மரணம் நிகழும்போது நிறையா பேர் வரணும், நிறையா பேர் வந்து என்னை வசப்பாடணும் அப்படின்றான். அதுவும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாவல் முடிவெடுது. இப்படி தான் முடிவெடுது, இதுக்கு மேலே கதை கிடையாது, இதுதான் கதையே. ஸோ இந்த நாவலை படிக்கும்போது உலகம் ஒரு மாபெரும் அபத்தம், இங்கே எதையும் எதோடும் பொருத்தி பார்க்க முடியாது, எதையும் எவராலும் தற்காத்தோ பாதுகாத்தோ வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது. இப்படி தான் இருக்குது இந்த அபத்தம். வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக்கணும், நாம் அர்த்தத்தை உண்டாக்கிக்கணும்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு அபத்தம் அப்படின்னு தான் வந்து நம்ம ஆல்பர்ட் கேமியோ சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிறதா இந்த ஆல்பர்ட் கேமியோடைய காணொலி ஒன்று பார்த்தேன். பேராசிரியர் ஐயா முரளி அவர்கள் வந்து பேசியிருந்தார். அதில் இந்த சான் பால் சார்த்ரே அப்படிங்கிறவருடைய கோட்பாட்டுக்கும் இவருடைய எருத்தலுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு அவர் பேசியிருந்தார். அதாவது இந்த சான் பால் சார்த்ரே வந்து வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அர்த்தத்தை நாம் உண்டாக்கிக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிறது அவருடைய பார்வையினும். ஆனால் நம்ம கேமியோடைய பார்வை இல்லை, அப்படிலாம் படுத்த முடியாது, இங்கே எதுவுமே நிலையானது இல்லை, எப்படா படுத்துவோம் அப்படி, அதெல்லாம் இல்லை, இருக்கிறது இருக்கத்தான், அப்படியே போக வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் கேமியோட பார்வை அப்படின்ட்டும். ஆனால் சால்வர் சாஸ்திரம் வந்து இல்லை, நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சுருக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை அவர் சொன்னார். எனக்கு உண்மையிலேயே இருத்தலியம் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துச்சு, ஆனால் முழுமையாக ஈர்த்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த நாவல் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மெர்சா என்னை ரொம்ப கவர்ந்தான். அவன் ரொம்ப வித்தியாசமான ஆள். அவனை மாதிரி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். அவன் எந்த இடத்துலையுமே வருத்தப்படுத்த சொல்லவே மாட்டான். நான் மகிழ்வாக தான் இருந்தேன், எனக்கு எங்கேயும் கஷ்டம் இல்லை அப்படின்னு. அதாவது அவன் ரொம்ப கடைநிலையில் தான் இருந்தான், அவங்க அம்மாவை அவனால் பார்த்துக்க முடியல. ஆனால் அவன் பெருசாக வருத்தப்பட்டதாக தெரியாது, எங்கேயுமே வருத்தப்பட மாட்டான். அவன் பாட்டுக்கு இருப்பான், அவன் சாப்பிடுவான், சந்தோஷம் இருப்பான், அவன் காதலியை நேசிப்பான், அவன் கூட சேர்ந்துருப்பான், எல்லாமே வந்து இயல்பாக இருப்பான். அவன் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கல. அவனுக்கு என்ன இருந்துச்சோ, என்ன தோணுச்சோ, எதை செய்யணும்னு செஞ்சானோ அதை மட்டும்தான் அவன் செஞ்சான். ஆனால் அவன் செஞ்சதில் ஒரு பெரும் பிழை, அந்த கொலை. அதை அவன் செய்யாமல் இருந்தால் அவன் வேலைக்கா அப்படியும் போல் எப்பயும் போல் இருந்திருப்பான். அவன் பாட்டுக்கு அவன் நினச்ச மாதிரியே மாரியே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவன் கூட அவன் வாழ்ந்துருக்கலாம், ஒரு நாள் செத்து போயிருக்கலாம். அது ஒரு இடத்துல வரும் கதையில். இன்றைக்கி செத்தா என்ன, இன்னும் 20 வருஷம் கழித்து செத்தா என்ன, இன்றைக்கி செத்தாலும் சாவாதவங்க இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க, இன்னும் 20 வருஷம் கழித்து செத்தாலும் அதுக்கப்புறமும் இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. இப்படி தான் இருக்க போகுது இந்த உலகம். என்னைக்கு செத்தாலும் சாவு தான். எல்லாருமே ஒரு வகையில் ஒரு நாள் கொல்லப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் தான். இதில் என்ன இருக்குது பெருசா அப்படின்னு தான் வந்து இந்த மெர்சா இருப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த நாவல். இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் நான் உங்களுக்கு கோர்வையாக கதை சொன்னான்னு எனக்கு தெரியல, இது சரியாக பதிவாயிருக்குதான்னு தெரியல. காணொலி எடுத்து பார்க்கணும். பதிவாக இருந்தால் உங்களுக்கு பதிவிடுறேன், பதிவாகலைன்னா தூக்கி எஞ்சிவிட்டு இன்னொரு வாட்டி பதிவு பண்ண முயற்சி பண்ணுறேன். சரி, இது பதிவாக இருந்தால் இந்த காணொலி வரும். மீண்டும் ஒரு சுவையான காணொலி சந்திக்குவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.